சொல்லுங்க அர்ஜுன். சரி நீங்கனா சொல்லுங்க திருத்தி மேடம். ஏதோ கனவு கண்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா. அதான் சொன்னனே. நான் வந்து அந்த அவங்க ஆப்போசிட் சோஃபால உட்கார்ந்துருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசுறாங்க. அப்புறம் மோடிஜி என்கிட்ட சொல்ல, "நான் தூங்க போறேன்" அப்டின்னா, "சரிங்க" அப்படின்னு வேற சொல்றேன். ஐயோ! கடவுளே! பைத்தியக்காரி மாரி ஆயிட்டேன் நானு. ப்ரோ அவதார் ப்ரோ ஒரு சைனீஸ் அக்கவுண்ட் மாரி ஆயிட்டாங்கடா. டின்னர் எப்படிங்க? மோடி வீட்ல தான் டின்னர் சாப்பிட்டீங்களா? அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். இவருக்கு டூஜனை எப்ப கரெக்ட்டா சொல்லுவாரு. ஜூலின்னு அதே மாரியே கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. ஏன் தூஜி அப்ப அதையும் கேட்டிருப்பாரு அவரு. உங்க வாய்ஸ் அப்படின்னு சொல்லி அதை கேட்டிருப்பாரு. ஜூலி வாய்ஸ்னு கேட்டிருப்பாரு. ஆமா. மோடிஜி ஜூலி எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காரு. பாருங்க. வேலை இல்ல அவருக்கு. கனவு தானே. உங்களுக்கு லாஜிக் இல்லாம ஒரு கனவு வரலாம். கனவு வரலாமா? எங்களுக்கு லாஜிக் இல்லாம கேள்வி வரக்கூடாது. அப்துல் கலாம் கனவு காணிச்சுனாரு. இப்படியே கனவு காண சொன்னாரு. இந்த மாதிரி இருக்கு. வகத்தொகை இல்லாம கனவு கண்டு வச்சிருக்காங்க. ஆனா எனக்கு ஜேபி கிட்ட ஒண்ணு சொல்லணும். அந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் இருக்கு பாருங்க. நீங்க பேசும்போது வேற. நானும் கோயம்புத்தூர் தாங்க. ஏன் ஸ்லாங் எல்லாம் நீங்க சரியில்லையா? பெங்களூர் போய் மாறி இருக்கீங்க. டூஜினா ஜிபி உங்களோட அவர் அதிகமா கொடுத்துட்டு இருக்காரு. அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஆனா ஆமா ஜேபி அவர் ஸ்லாங் வந்து கோயம்புத்தூர் ஸ்லாங் வந்து வரும். அது அந்த கொங்கு ஸ்லாங். அந்த ஆளு கோயம்புத்தூரே கிடையாது. திருப்பூரியா? அந்த ஆளு இங்க ஏதோ ஒண்ணு கொங்குல தானே ப்ரோ அதுவும் வருது. கொங்குல தான் வருது. ஆனா அவருக்கு அதே ஊருன்றாரு. ஆனா அவர் பேசும்போது கூட அந்த ஸ்லாங் வர மாட்டேங்குது. இல்ல ஐஎம்எஸ் பேசுவாரு. நம்ம கூட பேசி அவருக்கு மாறி போச்சு. அதாங்க ஊரை விட்டு வெளியே போனவங்களுக்கு அது குறைஞ்சு போயிடும். அவரு கொச்சின் போயிட்டாரு. நான் பெங்களூர் வந்துட்டேன். என்ன காமெடினா திருதியும் கோயம்புத்தூர் தான். அவங்க பேசினா அது பக்கத்துல இருக்கவங்களுக்கு கேட்காது ப்ரோ. அதனால ஸ்லாங் எல்லாம் வந்து புரியறது கஷ்டம். இல்ல ஜேபி நாங்க திருப்பூர்ல கொஞ்ச நாள் வேலை செஞ்சேன். அவங்க திருப்பூர்ல கூட இந்த கோயம்புத்தூர் ஸ்லாங் தான் பேசுவாங்க. உங்க ஸ்லாங் தான். கிருஷ்ணகிரி பார்டர் வரைக்கும் அந்த ஸ்லாங் தான் இருக்கும். ஈரோடு சேலம் அந்த சைடுல எல்லாம் கூட அப்படிதான். ஈரோடு நாமக்கல் அவரு ஜேபி பேசுறாருல அதே மாதிரி தான் பேசுவாங்க. அந்த லேடிஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் அதே மாதிரி அந்த கோயம்புத்தூர் திருப்பூர் கொஞ்சம் இழுத்து ஒரே மாதிரி தான் பேசுவாங்க. அப்படிதாங்க இருக்கும் கிருஷ்ணகிரி வரைக்கும். திருப்பூர்ல மரியாதையா பேசுவாரு. இல்லைங்க அப்படி இல்ல. நீங்க நாமக்கல்ல போய் நான் பேசினால நீங்க திருப்பூரான்னு கேட்டுருவாங்க. நாமக்கல்ல போய் பேசினால நாமக்கல் மடையனை கேட்பாங்க. கோயம்புத்தூருக்கு வந்து பேசி பாருங்க, கேட்க மாட்டோம். கோழி முட்டை சாப்பிட்டு முட்டாள் ஆயிட்டாங்க அவன. அவதான் நீ மதுரை ஸ்லாங்ல பேசு. நீங்க எல்லாரும் பேசுறதே இப்ப மதுரை ஸ்லாங் தான். ருஜி டிஆர்பி ராஜா பேஸ்க்குலாம் வர ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம பேஸ்க்கு வர வைக்க வேண்டியதானே. நேற்று மைக் கேட்டா சும்மா வரலையா திமுக வரலான்னு கேட்கலான்னு கொடுக்க மாட்டேன்ட்டானுங்க மைக்கு. சரி நீங்க அந்த குரூப்லயா போயிடாது. பேசுனா கல்யாணம் போட்டோ வச்சுட்டு போய் நீங்க மைக் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. இல்ல உங்க அப்பா டிப்பர் லாரி ஓடிட்டு இருந்தான். உனக்கு எதிர எவ்வளவு சொத்துன்னு கேட்டிருக்கணும் நேற்று வாங்கி. ஏன்டா அவங்க என்னமோ தமிழ்நாட்டையே அவங்க செதுக்கின மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. உட்காந்துட்டு அவ்வளவு பண்றாங்க. அவனுக்கு கண்டென்ட் கிடைக்கல வார்த்தை ஓட்டுவான். அவங்க அப்பங்காலத்துல கொஞ்சம் யதார்த்த பாலிடிக்ஸ் இருந்தது. தப்பிச்சுட்டு இருந்தானுங்க. இவனுக்கு வந்து இந்த எகத்தாளம் திமிரு எல்லாம் பேசிட்டா எங்க கட்சி வந்து இந்த நிலைமைக்கு நாசமா போய் உட்காந்துருக்கு. அப்போ அவனுக்கு திருந்த மாட்டேங்கிறானுங்க. அதான் ஏதாவது நம்ம கேள்வி கேட்டு தெரியலன்னு வைங்களேன், வார்த்தை ஓட்டுருவானுங்க. இந்த ராஜா பேசுறதுல பாத்தீங்களா ஒரு வாட் ப்ரோ ராங் ப்ரோன்னு விஜய் மாதிரி பேசலாம் ட்ரை பண்றாரு. முடியல. மைனாரிட்டி எல்லாம் பத்தி பேசுறாருல வந்து அவனையே நம்பிட்டு இருக்கானுங்க. அப்படி பேசுனதுனாலதான் விஜய்க்கு ஓட்டு விழுந்துருச்சுன்னு. அதான் அப்படி பேசிட்டு இருக்கானுங்க, வேற எதுவும் இல்ல. வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கு. புதினா துவையல், அவரைக்காய் பொரியல், தயிர், பூண்டு தொக்கு.
ஜானஜி பெங்களூர் போனாலும் அங்கிருந்து ஒர்க் ஃப்ரம் தானே, ஒர்க் ஃப்ரம் ரூம். ஒர்க் 11 வரைக்கும் ஃப்ரீ தான். டிஸ்டர்ப் பண்ணதுக்கு மன்னிக்கணும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு, சாப்பாடு, ரசம், தயிர். போடு என்ஜாய். தண்ணி குழம்பா? தோட்டத்தில் அடிச்சாங்க. ஆக்சுவல் நம்ம பிசினஸ் திருவண்ணாமலை, திருச்செந்தூர் லாட்ஜ் எடுத்துட்டு பண்ணியிருக்கோம். ஓனா 2 லாட்ஜ் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் திருச்சி வந்தேன். ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து அடிச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சாப்பிடுங்கன்னு. சூப்பர். அது என்னன்னா நைட்டு ஃபுல்லா மழை திருச்சியில. நெட்ஒர்க்ல ஒரு இது மாதிரி போய் நீங்க சொன்னது பாதி எனக்கு புரியவே இல்லை. நான் பேசும்போது நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க சொன்னது மாதிரி பார்த்து கரண்ட் போனதுக்கு அப்புறம் தான் அந்த இது எஃபெக்டே தெரிஞ்சது. அதனால ஆஃப் பண்ணிட்டேன் மைக்க. ஓ சரி சரி. அது என்னன்னா ஒரு சவுண்ட் கேட்டுனே இருந்துச்சு எங்களுக்கு. அதனாலதான் நான் வந்தோம். அதான் எனக்கு கேட்கவே இல்லையே. நீங்க சொன்னது என்ன கடைசியா சொன்னதான் கேக்குது. எரரா இப்ப என்னன்னா அந்த ரூம்ல இருந்து அந்த ரூம் போனா சுத்தமா டவுன் ஆயிருது. இப்ப மழை, இப்ப காத்து ஃபுல்லா இருக்குது, மழை இல்ல. அதனால எஃபெக்ட் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல. ஓகே ஓகே. எல்லாரும் சாப்பிட்டீங்களா இல்ல சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மணி 2 ஆச்சு. அது குமாரு இங்க பாருங்க, காத்தடிக்கிறது, மழை பெய்யறது, அப்புறம் வந்து அதுக்கு எப்படி எல்லாம் சத்தம், இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த பசங்க எல்லாம் வந்து இந்த கோவ நதிக்கரையில் சுத்துற பசங்க தானே. இவங்களுக்கு மழைனால என்னன்னு தெரியாது. இதுல யாரால சொல்றீங்க நீங்க? யாரு இந்த சென்னைன்னு சொல்லுங்க. எல்லாருமே காத்து அடிச்சது அந்த சவுண்ட் இருந்துச்சுன்னாங்க. அதனாலதான் நான் சொன்னேன். நான் மட்டும் சொன்ன மாதிரி ஆயிடுன்னு சொல்றீங்க. இப்ப உங்கள்ட்ட ஒருத்தன் அது என்ன சவுண்ட் காத்தடிக்குது, எங்க ஊர்ல அது நார்மலா இருக்க விஷயம். உங்க ஊர்ல ஆடி கருக்கா மாசி கருப்பாது வரும்ல, அதனால உனக்கு தெரியல என்னன்னு. ஐஎம்எஸ் நம்ம ஊர்ல காத்தடிக்கும், அவங்களுக்கு எல்லாம் மழை ஒரு லெவலுக்கு மேல பேஞ்சுன்னா பயம் வந்துடும். புயல் அடிக்கும். புயல் வந்துருச்சு. அவங்க நடக்க ரோடு தெரியாது, ரோடே இல்ல. அப்புறம் பிரெட் பாக்கெட் பிஸ்கட் பாக்கெட் தான். சரிங்க சரி. அநியாயத்துக்கு நீ சைலண்ட் ஆயிட்டானுங்க. டூஜி எந்த சேனலும் எதுவும் இல்ல, எந்த ட்வீட்டும் இல்ல, எவனும் ஒண்ணும் போட மாட்டேங்கிறானுங்க. கிடைக்காத அதை போடுகிறா. 2 நாளா நீங்க இன்னைக்கு ஆளையே காணோம், அமைதியா இருக்கானுங்க. 2 நாளா நீங்க பிஜேபி கூப்பிட்டு சொல்லிருக்கோம், போடாதீங்க இதை கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு. மசம் வாய்க்கு வந்ததெல்லாம் போட்டு தட்டி எடுத்துட்டானுங்க எல்லா அண்ணாவோட அந்த ஒரு 4 நிமிஷம் வீடியோ வந்து உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. அது யாராவது பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல. ரிபப்ளிக் டிவில போட்டிருக்காங்க, அது பாருங்க. அவன் சூப்பரா சொல்லியிருக்கான் அந்த விஷயத்த. நான் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒரு சில சேனல்ல வந்து சப்போர்ட் பண்றாங்க. நியூஸ் 18, அப்புறம் ரிபப்ளிக் டிவி, என்டி டிவில அந்த ஷிவ் அருர்னு ஒருத்தன், இவங்க எல்லாம் சப்போர்ட் பண்றாங்க. டைம்ஸ் நவ், அப்புறம் இந்தியா டுடே சொல்லவே வேணாம், அது டிவிக்கு மவுத் பீஸ் ஆயிருச்சு இப்ப. இந்தியா டுடேவா? ஆமா, அந்த அக்ஷிதானந்த கோபால் எந்த சேனல்? அந்த அக்ஷிதானந்த கோபால் எந்த சேனல்? இந்தியா டுடே. ஓகே ஓகே. சிவரூர், அக்ஷிதானந்த கோபால், அந்த மசூதா, அவங்க எல்லாம் இந்தியா டுடே. அந்த ராஜீவ் சர்தேசாய் குரூப்புக்கு என்னன்னா, எவனா ஒருத்தர் ஆப்போசிட்ல வேணும். அது எவனா இருந்தாலும் ஓகே, அந்த கண்டிஷன் அதுக்கு. ஆனா என்டிடிவில ஒரு காலத்துல எப்படி இருந்தது, ஒன்லி ஆன்டி மெசேஜ் தான் போடும். இன்னைக்கு அந்த சேனல் எப்படி ஆயிடுச்சு? யாரு நம்மால் வாங்கிட்டா அப்படி இல்ல விலை கொடுத்து. அதாவது என்டிடிவி வாங்கினதெல்லாம் பாத்தீங்கன்னா அல்டிமேட். அவனோட அதாவது மெஜாரிட்டி ஷேர்ஸ் அதானிக்கு போயிருச்சுங்கிறது அப்ப இருந்த சேர்பர்சனுக்கே தெரியாது. எல்லா ஷேரும் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லா ஷேரும் நாங்க தான் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றான். வெரி ஆயிட்டானுங்க.
ஆனா இந்த நார்த் இந்தியா ஆண்டில்ஸ் தான் இல்ல ப்ரோ, ஒரு சிலர் வந்து ஒரு சைடு வந்து அண்ணாமலைக்கு பயங்கர சப்போர்ட் பண்றாங்க. ஆனா ஒரு சிலர்லாம் வந்து அண்ணாமலை பண்றது தப்பு, பிஜேபி தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க நிக்கிறானுங்க. அந்த ரிஷி பாக்ரி, அப்புறம் வந்து அந்த மும்பை டான்னு ஒருத்தர் இருப்பான்ல அவன், அப்புறம் இந்த அருண் பூடூர், இவனுங்க எல்லாம் சப்போர்ட் இது பண்றானுங்க, அகைன்ஸ்டா இருக்கானுங்க அவருக்கு. சேராதரா சங்கி crocodile கூட சேராதரான்னு சொன்னா கேட்காத. என்ன வேண்டாத பக்கம் எங்கெல்லாம் இருக்கா அங்கெல்லாம் போ. டயரை போய் சேர்ந்துக்கா, டயர்ல சேர்ந்துக்கா, சங்கி crocodile கூட சேர்ந்துக்கா. ஏடா இத்தனை நேரம் அதான் சொல்றீங்க. அவனுக்கு 3 பேரும் நிர்மலா சீதாராமனோட ஆளுக. ஓ நான் இல்ல அப்போ நீங்க பேசும்போது லோகாவோட பேசிட்டு இருந்தியா? இல்ல சாப்பிட்ட போயிருந்தேன். மக்களுக்கு தனி தரத்தை போய் டயர் ரூம்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ண போயிருந்திருக்கா டிஜி அப்போ. ஏங்க சாப்பிட்ட போயிருந்தேன் ஐஎம்எஸ். 2 மணிக்கு உனக்கு ஏடா சாப்பாடு கிடைக்கு? யாரு உன்னை கிராக்க சொல்லி கிராக் எனக்கு ஸ்மைலி அனுப்பிச்சு விடுறாரு பாத்துக்க. எனக்கு அனுப்பி வச்சிருக்காரு ஸ்மைலி. எனக்கு எதுக்கு அனுப்பினாருன்னே தெரியல சார். நான் சைலண்டா அவரோட சேர்ந்து எப்ப பாரு செத்து புதைச்ச நியூஸையே தூக்கிட்டு வர்றது. பிளாஸ்ட் படம் பாத்துட்டீங்களா ஐஎம்எஸ்? இல்லைங்க, டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்க நல்லா இருக்கு படம், இப்பதான் பார்த்தேன். 2-3 நாளா கொஞ்சம் டைம் இல்ல. என்ன படம்? பிளாக்கா? பிளாஸ்ட். ஓகே ஓகே. கொஞ்சம் லாஜிக் இடிக்கும், பட் நல்லா இருந்துச்சு. ஆனா அவனை உண்மையிலேயே பாராட்டணும் அர்ஜுன. இவனுங்க இந்த சேட்டையெல்லாம் பண்ணிட்டு இத்தனை அட்டாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஏதோ ஒரு படம் கொஞ்சம் டீசெண்டா அப்படியே எடுத்து, இல்ல ஒரு சின்ன ஒரு ரோல் எல்லாம் நடிச்சு அவன் அந்த ஒரு இதுல அப்படியே போயிட்டு இருக்கான். ஆனா நீங்க சொன்ன படம் கூட நல்லா இருந்துச்சு ஐஎம்எஸ். அந்த மது விதுன்னு ஒண்ணு சொன்னீங்கல்ல, சூப்பரா இருந்துச்சா. எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம். நான் 2 தடவை பார்த்தேன். அதாவது வந்து பாதியிலேயே படம் வந்து நானும் வந்து படத்தை ஏன்னா இதுக்கு மேல என்ன இருக்கு, அதான் சேர்ந்துட்டாங்களே, கல்யாணம் பண்ணிட்டாங்களே, முடிஞ்சதே அப்படின்னு நினைச்சா எல்லாம் சால்வ் ஆயிருச்சுன்னு நினைக்கும் போது ட்விஸ்ட். நல்லா அவனுக்கு ஒரு டைலாக் சொல்லுவானுங்க பாத்தீங்களா, இவ்வளவு நாளா கல்யாணமே ஆகாம இருந்துச்சு, இப்போ கல்யாணமா வந்துட்டே இருக்கு அப்படின்னு. அது சூப்பரா இருந்துச்சு. உங்க வீட்டுல உண்மையிலேயே ஏதோ பிரச்சனை இருக்குடா. எனக்கு ஒரு டவுட் ஐஎம்எஸ், நீங்களே சொல்லுங்க. அந்த டீப் அனாலிசிஸ்னு ஒரு பேஜ்ல ஏதோ வந்து பாத யாத்திரை போறேன் அப்படின்னு அண்ணாமலை சொன்னாரு, அது பிஜேபி பேனர்லயே பண்ணலாம், அமித்ஷா சொன்னாரு, ஏதோ ரூம்ல இருந்த மாதிரி போட்டிருக்கானுங்களா, அது எந்த அளவுக்கு உண்மை? இவர் எதுக்குங்க பாத யாத்திரை போக போறாரு? இவர் தான் தலைவரே இல்லையா? நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அவன் தோணுன மாதிரி எல்லா பேஜிலும் என்ன நடத்தையோ எழுதுறானுங்க நேரத்துக்கு இருந்து. இதையெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் படிச்சு அனலைஸ் பண்ணிட்டு இருந்தா நம்ம பைத்தியம் ஆயிடுவாங்கிறதுனால நான் எதையுமே கண்டுக்கிறது இல்லை. நானும் படிச்சாத அண்ணாமலை என்ன யாத்திரை போக போறாரு அப்படின்னு சொல்லவும், நீ ஏன் வெளியில போய் தனியா போற, கட்சியிலேயே போ, பிஜேபிலேயே போ, உனக்கு என்ன பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நாங்க சால்வ் பண்ணி தரோம் வந்து மோடிஜி சொன்ன மாதிரி எல்லாம், சரி அமித்ஷாஜி சொன்ன மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்கானுங்க. அப்போ எனக்கு என்னன்னா, அந்த ரூம்ல இருந்துதான் அமித்ஷாஜி அண்ணாமலை என்னன்னோ இது இவனுங்க எல்லாம் எங்க போய் பார்த்தானுங்க, என்ன பண்றானுங்க, விட்டு ஆட்டுறானுங்க. இல்ல அது எப்ப எந்துக்குதுன்னா, அதை ஏன்டா எங்கிட்ட சொல்றீங்க, அது அவரு கிட்ட போய் சொல்லுங்க நேரம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்கிட்ட சொல்லி நாங்க என்ன பண்றது? அண்ணாமலையிடையே போய் சொல்ல வேண்டியதானே. நேத்து அவரு அமித்ஷாவை மீட் பண்ண போட்டோ வந்துச்சுல, அத வந்து இந்த கிஷோர் கே சாமி சொல்ற ஏஐ அப்படிங்கிறான். அதான் அவன் வன்மம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. அங்க அஞ்சா போட்டு பேசுவானுங்க, அந்த அளவு. அவ்வளவுதான். ஆமா, அவனுக்கு பிரஸ்டிவேஷன் கூட இருக்கலாம்ல, இந்த மாதிரி இவரு சக்சஸ் ஆயிட்டாரா, நான் இவ்வளவு நாளா நான் இருந்து ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறேன் அப்படின்ட்டு. மிட்டேஜ் ஆளுகளுக்கு நிறைய பேருக்கு அந்த பொறாம இருக்குடா. ஒரே நிமிஷம். கிஷோர் கே சுவாமி, அப்புறம் வந்து இவன் மாரிதாஸ், இவனுங்க பிரச்சனை எல்லாம் வேற எதுவுமே கிடையாதுடா.
இந்த வயசுல இந்த ஆள் மட்டும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கான், நம்ம இன்னும் வந்து இப்படி எச்சிசோராவே சுத்துறமேங்கிறது தான் இவங்களோட எல்லாமே நம்ம தெருவும் பிரச்சனை. திண்ணையுமா திரியிற இவர் எப்படி இவ்வளவு தடவை போயிட்டாரு அப்படின்னு தான் இருக்கு. ஏன் ஏமஸ் உலகத்துல இருக்கிற எல்லாரும் அவர் அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டா அப்புறம் நாடு வந்து எதுக்கு இருக்கிறது? தலைவர்கள்லாம் எதுக்கு? எல்லாருமே தலைவர் ஆயிடலாம். யாரோ ஒருத்தர் தான் வர முடியும், அதுதான் நேச்சர். இன்னொன்னு இவங்களுக்கெல்லாம் என்ன இன்னொரு இதுன்னா, அதாவது வந்து அந்த ஆள் சக்சஸ் வந்து அந்த ஆளால வரல, நாங்கெல்லாம் தான் அந்த ஆளை சக்சஸ் பண்ணோங்கிறத வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. சரிடா, எதையாவது நீங்க அதுக்கு பண்ணனீங்கன்னா தான் ஆகும். வெறும் சட்டியில இருந்தா தான் ஹாப்பியில, வெறும் காலி சட்டி வச்சு அவர் என்னடா பண்ணுவாருங்கிற மாதிரி தான் இருந்தது. ஹலோ, நான் பேசுறீங்களா? இந்த கிஷோர் சாமி மேடம் சொன்னாங்களே, சொல்லுங்க. அவன் பாவங்க கட்டிங் காசெல்லாம் சுத்திட்டு இருந்தவன், நம்ம கையில் காசு வாங்கி ட்ரிபிள் கேன் வாங்கி குடிச்ச பையன் அவன்லாம் ஒரு ஆள். கஞ்சா குடி ட்ரிபிள் கேனு வேஸ்டாக்ஸ் ரோட்ல இருக்க ஒயின் ஷாப்ல வந்து நிப்பான். நாம தலைமை சேலம் போயிட்டு வந்தப்ப அப்ப 2012-14 சொல்றேன். அப்ப வந்து நின்று இருப்பான். அப்ப செக்ரட்டரில இருந்து நம்ம பியூன் நம்ம சார்ட்டு இருந்து பியூன் வருவாரு. அவர் கேப்பர் நைட்டு சார் வேணும் சார், காசு இதை கொடுங்க சார், இம்மா கொடுக்குறப்போ இவன் நிற்பான். நான் எனக்கு ஒரு 50 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க. அதான் அன்னைக்கு அவனுக்கு தனியாவே போட்டேன் மெசேஜ். நீ என்கிட்ட வாங்கி குடிச்சா என் காசு கொடுத்துற, திருப்பி கொடுறா, 4500 ரூபா வாங்கினே கொடுறான்னா. அதுக்கப்புறம் என்னையும் பிளாக் பண்ணி போயிட்டான். அப்படி அதாவது என்ன, நம்ம வேண்டாம் சொல்லி ஒதுக்குற இவனுக்கு விளம்பரம் அண்ணாமலை பத்தி ஏதாவது போட்டுருந்தனாலதான் அன்னைக்கு அந்த மெசேஜ் அவனுக்கு பண்ணேன். பர்சனலாவே பண்ணிட்டேன். அவன் என்ன பிளாக் பண்ணிட்டு போயிட்டான். அப்போ இருந்த காசு குடிச்சு தீர்த்திருப்பான், காசு கொடுக்குற காசு இருந்திருக்கும். உள்ள வரப்ப அவன் சரக்கு அடிக்காமனாலும் பேச முடியாது அவனால ரெகுலராவே. அந்த ஒரு வீடியோ, ஒரு டான்ஸ் ஆட வீடியோ இருக்குல்ல, உண்மையில ட்ரிபிள் கேன் எடுத்த வீடியோ தான் அது. அவன் ஆடினதுதான். இல்லைங்க, அவன் தண்ணியை போட்டுதான் ட்விட்டர் ஓபன் பண்ணுவான். கையில கிடைக்கிற ட்வீட் எல்லாம் போட்டு விட்டுருவான். என் கீழே ஏதோ ஒரு ஃபேக் ஐடியில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பான் அவன் பேசுறத. ஏங்க அவனுக்கு தான் ஆடியன்ஸுங்கிறது யாருங்க? அதாவது வந்து முதல்ல ரைட் விங் பீப்புள்ஸ், அதுக்கப்புறம் நம்ம கிட்ட கொஞ்சம் கடிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம துரத்தி விட்டோம். அதுக்கப்புறம் போய் டயர் நக்க ஆரம்பிச்சிருந்தான், டயர் நக்கிஸ் வந்துருந்தானுங்க. இப்போ சரக்கு சண்முகத்தோட கொஞ்சம் பிடிச்சி கவிட்டு இருக்கிறதுனால அவனுங்களும் போட்டு திருப்பி செருப்புல அடிச்சுட்டு இருக்கானுங்க. அவெல்லாம் ஒரு ஆளு மாதிரியே கிடையாது. இவனுங்க ரெலவன்ஸ் எல்லாம் நம்ம கண்டுக்காம விட்டாலே அழிஞ்சு போயிடும். மாறி எல்லாம் பெரிய பொழுத்தி மாதிரி பண்ணிட்டு இருந்தான். கடைசியில இப்ப என்னாச்சு? ஒரு மயிரும் கிடையாது. உட்காந்து டிவி கேட்க போல. அதனால என்ன பண்ணிட முடியும்? அவனை ஒரு மயிரும் பண்ண முடியாது. சும்மா இப்படியே வீடியோ போட்டு அதை போட்டு இது போட்டு உட்கார்ந்துருக்கலாம் கடைசி வரைக்கும், அவ்வளவுதான். அவன் இந்த ஹரிஷ் அப்புறம் அந்த பிவிசி இவனுக்கு எல்லாம் கொஞ்சம் வீடியோ போடுவானுங்க தெரியுமா, அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதாவது உலகமே தெரிஞ்ச மாதிரி அந்த யூடியூப் கேங்லயே நம்ம வந்து ஒரே ஒரு ஆளை வந்து கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணலாம். யாருன்னா ராஜவேல் நாகராஜா. அந்த ஆள்கிட்ட ஒரு நேர்மை இருக்கு. நான் இவங்களுக்கெல்லாம் காசு வாங்கியிருக்கேன், இவங்களுக்கெல்லாம் தேர்தல் வேலை செய்யறேன், அதை வந்து ஓப்பனா வந்து அந்த ஆள் சொல்லுவான். அஜெண்டா செட் பண்ற வேலையெல்லாம் இருக்காது. என்ன அந்த தேவையில்லாம் இவனுங்களை மாதிரி பண்ண மாட்டான். கரெக்ட். கொஞ்சம் கிரெடிபிளா இருக்குன்னு நம்பலாம். அது எந்த அளவுக்குன்னு தெரியல. இப்ப இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா எவனை நம்புறது எவனை நம்ம அந்த ஆள்கிட்ட கிரெடிபிலிட்டி எதிர்பார்க்க வேண்டாம். அந்த ஆள் என்ன சொல்றாங்க லிசனாவது பண்ணலாம். என்னன்னா அந்த ஆளுக்கு ஒரு அஜெண்டா கிடையாது. அந்த ஆள் வந்து ஒரு ஓப்பனா சொல்றான், நான் இவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், இவங்க எல்லாத்துக்கும் நான் கிளைண்ட், இவங்க எல்லாரும் எனக்கு பணம் கொடுத்தாங்க, இவ்வளவு கொடுத்தாங்கிற வரைக்கும் சொல்றான். நேர்மையா இருக்கான். இவனுங்கள்ட்ட எல்லாம் அந்த நேர்மை துளி கூட கிடையாது. இவனுக்கு என்னமோ பெரிய புளிச்சி மாதிரியே இவனுக்குதான் வந்து இங்க அஜெண்டா செட் பண்ற மாதிரியோ. அதான் அந்த பிவிசி குண்டெல்லாம் இருக்கானே, அவனெல்லாம் வந்து என்னெல்லாம் பேசிட்டு இருந்தா, ராபிட் டாக்ஸ் மயிறு நம்ம மேல அவனுக்கு வந்து நாம அடுத்த வட்டம் டக்குன்னு சட்டு புட்டுன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு 3 கோடி வாங்கி 6 கோடி வாங்கியிருக்கானா, நம்ம அட்லீஸ்ட் 2 கோடி வாங்கினா போதும்.
தமிழ்நாடு முழுக்க இல்லடா நம்ம சர்வே பண்ணி கொடுத்துடலாம். இல்ல எடப்பாடியே நான் தான் பிடிக்கலாம். சொன்னேன்ல, இல்ல நான் ஒரு வேலை சொன்னேன்ல, அது நீ செய்யி. ம். அது நம்ம ஒரு நாள் அதை ஆரம்பிப்போம். வந்து நான் சொல்றேன், ஒரு நாள் அது டக்குன்னு ஒரு நாள் 2 நாள் ஆரம்பிப்போம். அப்படி ஒரு வாரத்துக்குள்ள கிளிக் ஆனி அப்புறம் 2G எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டாரு அப்படின்னு ஒண்ணும் சொல்லிட்டு இல்ல வந்திருக்காரு. வந்தாரு. எலெக்ஷன் வரும்போது ஒரு 10 ட்வீட் போடுங்க. 10 சினாரியோஸ் இந்த கட்சி இந்த சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 9 ட்வீட் டெலீட் பண்ணிட்டு 1 மட்டும் பிங் பண்ணி பாத்தியா நான் சொன்னது நடந்துருச்சுன்னு போட்டீங்கன்னா நீங்க செஃபாலஜிஸ்ட். 10 வருஷம் ஆனாலும் சரி அது பின் பண்ணி வச்சுக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஆமாங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா இந்த தெருவில் போகும்போது இந்த நாய் நின்றுட்டு இருக்கு, போகும்போது கொஞ்சம் நம்ம சேவ் பண்ணிட்டு நம்ம பாட்டு போயிடணும், இல்லைன்னா கடிச்சு வச்சிருக்காங்க வந்து அந்த மாதிரி இந்த தெருநாய் ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. ஏமாந்தா கடிச்சு வச்சிருவாங்க வந்து ஒடியது வந்து. என்னடா நாய் ரொம்ப சாதுவா இருக்குதே அப்படின்னு கொஞ்சம் கிட்ட போனோம்னு வச்சு கடிச்சு வச்சிருவாங்க. இல்ல அவனுக்கு கொஞ்ச நாள் கிரெடிபிலிட்டின்னு கொஞ்ச நாள் வச்சிருந்தா தானே நம்ம பார்ப்பாங்க. அப்படிங்கிறதால எதுவுமே தெரியல. இனி போய் அந்த கேடி ராகவன் ரொம்ப நாள் அமைதியா இருந்தாப்புல இப்ப பாத்தீங்கன்னா ட்வீட் அப்பப்ப போடுறாப்புல. என்னன்னு தெரியல, பதவி வாங்கிடுவாப்புல போல அண்ணாமலை வெளியே வந்துட்டாருன்னா. பதவி வாங்கி யார் கூட கந்து என்னடா பண்ண போறான்? ஒரு பிரச்சனை அவன் வீடியோ அந்த வீடியோ வரக்கு முன்னாடி கேடி ராகவன் மேலையில எனக்கு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சுங்க. வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாராசமா போச்சு. இல்ல இப்போ ஒரு பதவி நல்லா பெரிய பதவி வாங்கிட்டா அதுக்கப்புறம் வீடியோ போட்டாலுமே யாருமே வந்து ரிலீஸ் பண்ற ஆள் கிடையாதுல்ல. அவர் எடுத்து அவரே வச்சுக்கலாம். என்ன கோயம்புத்தூர்ல எல்லாம் பெரிய பெரிய கட் அவுட்டா வச்சிருக்காங்களாமா. கொஞ்சம் நல்லா தெரியும். மதுரையில மாநாடே பிளான் பண்ணிருக்காங்கண்ணா. இவங்க என்ன கட் அவுட் வைக்கிறது? இல்ல இப்போதைக்கு சொல்றேன் நானு. கோயம்புத்தூர் பாலாஜி உத்தரவம்சம் என்ன அவரோட ரைட் ஹேண்ட் மாதிரி. ஐஎம்எஸ் எனக்கு அவர் முதல்ல இருந்தே தெரியும், மாவட்ட தலைவரா இருந்தாரு. முன்னாள் மாவட்ட தலைவருப்பா அவரோட ரைட் ஹேண்ட் மாதிரி. அவருனால அவர் கூடவே தான் இருக்காரு. அந்த இவன் வந்து அங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா, 2024 லோக்சபா தேர்தல அந்த டேனியல் காந்தி நேரா போய் அடிக்க போயிட்டாரு. என்ன அப்புறம் போலீஸ் அவனுக்கு எல்லாம் அப்புறப்படுத்துச்சு. இவனுக்கு இதுக்கு சம்மந்தமே இவனுக்கு என்ன மாதிரி வந்து பேசிட்டு இருக்கானுங்க, இவனுக்கு யாரு பொதுக்கூட்டம் இதெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு அவரு. அதனால அவரோட ஆளுங்க அதெல்லாம் அண்ணாமலையனுக்கு சப்போர்ட்டா இருக்கவங்க அவங்க எல்லாம். அவர்கிட்ட மீட் பண்ணிருக்கேன் எங்க அக்கா கல்யாணத்துல. அவர் நல்ல டைப். அவர் மாவட்ட தலைவரா இருந்தப்ப மீட் பண்ணிருக்கேன் நான். சித்தாபுத்தூர்ல தான் ஒரு வீடு. ரியல் எஸ்டேட் பணம் நிறைய இருக்கு, ஃபுல் சப்போர்ட் பண்றாரு அண்ணனுக்கு. ஓ ரியல் எஸ்டேட்டுங்களா? ஓகே. ஏதோ உத்தம் ஃபவுண்டேஷன் ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்காரு போல. அந்த சாணக்கியா டிவில இதுக்கு முன்னாடி ஒரு ஆங்கர் இருப்பாரு. அந்த இப்போ அருண் இருக்கு அப்படி இல்ல, அதுக்கு பதிலா இன்னொருத்தர் இருப்பாரு. கிருஷ்ணமூர்த்தி ஆதன் டிவில சேர்ந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா அவர் பேர் என்னமோ கிருஷ்ணமூர்த்தின்னு வருமே. சொல்லுங்க. அல்ல அவர் இருக்க வரைக்கும் கூட ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. போனதுக்கு அப்புறம் பெருசா பாக்குற மாதிரி இல்ல. இல்ல அது பாண்டே ரொம்ப இதாயிட்டாரு. ரொம்ப எப்படின்னா நம்ம சொல்றத இனிமேல் நடக்கு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இறங்கிட்டு. அப்படி நம்ம என்ன சொன்னாலும் அது நடந்துரு, நம்ம சொல்றது எதுவுமே தப்பாக அந்த அளவுக்கு போயிட்டு. அப்படி தன்னை ஒரு சோ ராமசாமியா உணர ஆரம்பிச்சிட்டாரு. இல்ல நிறைய கமெண்ட் அப்படித்தான் போடுவாங்க. அதனாலதான் இந்த கமெண்ட் எல்லாம் படிச்சுட்டு அவருக்குள்ள அது மண்டையில ஏறிட்டு தான் இருக்கு. வந்துட்டாருங்களா? கோயம்புத்தூர் வந்துட்டாருங்களா? இன்னும் வரலீங்களா?
இல்லைங்க, இன்னும் வரலைங்க. வந்தாருன்னா டெல்லியில சத்யாட்ட அம்மா வந்துட்டாருன்னா நம்ம ஜெயிச்சுட்டோம். சத்யா நம்ம சைடு தான். டெல்லியில தான் இருக்கிறாருங்களா? இன்னும் டெல்லியில தான் இருக்கிறாரா? ஆமாமா, டெல்லியில தான் இருக்கு. நாளைக்கு பிறந்த நாள் வேற. நாளைக்கு என்ன வர்றாரா ஊருக்கு என்னங்கிறது தெரியல, பாப்போம். வந்து இறங்கினாருன்னா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல கூட்டம் பயங்கரமா வந்து சேரும். களகட்டம். ஆமாங்க, பாப்போம். ஐஎம்எஸ்டி அங்க ஏதாவது பார்ட்டி வைப்பாங்களா அவருக்கு பர்த்டேங்கிறதுனால? டெல்லியில கேக்குறேன். என்ன பார்ட்டி என்னங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அவர் ஃபேமிலியோட இருக்க பாப்பாரு. அதனால மோஸ்ட்லி அப்படி சென்னை போவாருன்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் வராம ஃபேமிலி எல்லாம் சென்னையில தான் இருக்காங்க. அங்க போவாரு. சென்னையில இனிமேல் நம்மளுக்கு யாருங்க இருக்கிறாங்க? அவர் வீடு இருக்குது. அந்த போனாலும் அந்த 4 மூதேவிங்களை தான் பார்க்கணும் சென்னையில. அவர் தலைவர், அவர் ஃபேமிலி இருக்குல்ல. இங்கதானே இருக்காங்க ஃபேமிலி. கோயம்புத்தூர் தான் இருக்காங்க. இல்ல பசங்க அங்கதான் படிக்கிறாங்க, சென்னையில தான் படிக்கிறாங்க. இங்க இல்ல. லீவ் எதுவும் வந்திருப்பாங்களா இருக்கும். ஆனா சென்னை தான். நேத்து நைட்டு 12 மணி வரைக்கும் ஆத்திட்டு இருந்தான் டிஆர்பி ராஜா. அவன் நிலைமை பாருங்க. ஒண்ணு நம்ம என்ன சொல்றது. முன்னாள் மத்திய மந்திரியோட மகன் உட்காந்து ட்விட்டர் ஸ்பேஸ்ல பேசுறதோ ஐயா வணக்கம். இன்னைக்கு ஃபுல்லா அங்க டெல்லி தான். நாளைக்கு மதியத்துக்கு மேலதான் டெல்லியில இருந்து கிளம்புற மாதிரி பிளான்ங்கிற மாதிரி நாளைக்கு காலையில அனைவரும் மீட்டிங் வேற மாதிரி மீட்டிங் போகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சோர்சஸ் எல்லாம் எப்படிங்கண்ணா வருது? விட்டுருங்க, செல்வகுமார் தான் வருது. செல்வகுமார் அடுத்தது சும்மா அதையே பேசிட்டு உளுத்து போன கதையை பேசிட்டு இருக்காதரா, வேலைய பாடுறா. ஏன் அப்பா பார்த்தாலும் உளுத்து போன கதையை சொன்னா சொல்றத டென்ஷன் ஆகலடா. உளுத்து போன கதைன்னு சொல்றேன். டென்ஷன் ஆகல, அதையே சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு நிமிஷம். இன்னைக்கு வந்து சிங்கத்தோட மூக்கு இருப்ப பாரு, கோவப்பட்டுருச்சு சிங்கம். நீங்க பேசுங்க குரோக்மாம் சார். என்ன 2G நேத்திக்கு தமிழிசைக்கு பர்த்டே ஏதாவது போஸ்ட் போடுவீங்கன்னு பார்த்தேன், எதுவுமே போடல. ஏங்க பிறந்ததே வேஸ்ட், அதுக்கு வேற ஸ்பேஸ் வேற எல்லாம் கடுப்புல இருக்கிறாங்க. நீங்க பாட்டுக்கு அந்த ஐவரணியில யாரும் விஷ் பண்ணல, நம்ம என்னத்த போய் விஷ் பண்றது? பூமிக்கு பாரமா இருக்காங்கன்னு போட்டுனா கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்ல. அந்த ஐவரணியில உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க, யார் மேல பழிய போடலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் கார்னர் பண்ணிட்டு இருப்பாங்க. பரவாயில்ல, டே டைம்ல கூட ஸ்பேஸ் கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கு. இந்த படத்துல எல்லாம் வரும்ல, யாரோ ஒருத்தர் ஐ விட்னஸா மாறிடுவாங்க, அவனை போடணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கார்னர் பண்ணிட்டு இருப்பாங்க இந்நேரம். திருந்த மாட்டாங்க, சுத்தமா திருந்த மாட்டாங்க. அவங்களாம் நடுத்தருதான், திருப்பி நோட்டா கீழே போய் நிக்கும். யாருக்கு பொலிட்டிக்கல் லைஃப் எண்ட் ஆக போதோ அவங்க மேல பழிய போட்டு 4 பேர் தப்பிச்சிருவாங்க. அதுதான் நடக்கும் பாருங்க. குரூப் நேத்து நைட்டே நைனார வர சொல்லி இருக்கு. நைனார் நைட்டை கிளம்பி ஓடி போயிட்டாரு டெல்லிக்கு. யாரையா சொல்றா இதெல்லாம்? ஏயா சும்மா அடிச்சுக்கிட்டு இருக்க? சாமி நைனார் போயிடுச்சு சாமி. நைனார் போயிட்டாரு சாமி நைட்டு. சாயங்காலம் மத்தியானமே வந்து டேய் அடங்குடா டேய். அப்ப ஏன்டா அதை சொல்லவே இல்ல? எல்லாருமே சொல்லிட்டோம். யாரு நீ பூமராட்டா பேசினுக்குற?
எப்ப பாரு நீ பண்ற அதே இது டயர் தனத்தை என்கிட்ட காட்டிட்டு இருக்கிற. என்ன சொல்லிட்டு இருக்கிற? டயர் பாருங்க ஐஎம்எஸ், நீங்க சொன்னதுதான் இப்ப அவரு என்ன சொல்றாரு பாருங்க, கோச்சிங்னாரு பாருங்க அவரு. உன்னை சொன்னா நீ டிஃபெண்ட் பண்றா. ஏன்டா ஐஎம்எஸ் 2G எல்லாரையும் இழுக்கிற? நீ டிஃபெண்ட் பண்றா. ஏங்க நான் டயர் இல்ல சொல்லிட்டேன், சங்கிக்கிறா திருப்பி டயர்னு சொல்லின்னு இருக்கீங்க. என்ன ஏன் இவ்வளவு எக்ஸ்போஸ் ஆகுற? ஆமா, இவன் டயர்ல சக்கரம் இல்ல ப்ரோ, முன்னாடி மாதிரி இல்ல ப்ரோ. இப்ப சங்கிகளுக்கு வந்து முன்னாடி ஊப்பின்னு சொன்னா கோவம் வரும்ல, அதே மாதிரி இப்ப எல்லாருக்கும் டயர்னு சொன்னாலும் கோவம் வருது. அதனால கொஞ்சம் சிஹெச்ல எல்லாம் அந்த சில சங்கிகள் டயர் மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. இப்ப வந்து டயர்னு சொன்னா கோவப்படுறாங்க. முன்ன கூட டயர் உருட்டிட்டு இருந்து முடிஞ்சது. இப்போ அது வேற காத்து இல்லாம இருக்குது. நீ உருட்டுறது கொஞ்சம் கஷ்டம் தானே அந்த டயர் பிடிச்சி. அந்த கட்சி முடிஞ்சு போச்சியா? காத்தெல்லாம் இல்லாம இல்லைங்க, எரிச்சாச்சுங்க. அந்த டயருக்குள்ள இருக்கிற கம்பி மட்டும் தான் இப்ப இருக்கு. ஏன் டூஜி ஒரு காலத்துல டிஎம்கே காரங்க நமக்கு சங்கின்னு கூப்பிடுவானுங்க. அப்புறம் நம்ம அவனுக்கு 200 ரூபா ஊப்பின்னு பேர் வச்சோம். அப்புறம் டயர்ஸ், அடுத்தது அனில்ஸ், நாய் டம்ளர், எல்லா பேரும் வந்துருச்சுப்பா. ஆனா அதுல டயருங்கிற பேர் தான் ஹைலைட். கேட்கறக்கே சூப்பரா இருக்கு. அவர் சொன்னா டென்ஷன் ஆகுறானுங்க. ஏன் டூஜி டயர் தான் இந்த உலகத்துல அத்தியாவசியமான பொருள். ஒரு டயர் இல்லைன்னா எதுவுமே நடக்காது. எந்த பொருள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகும். உண்மைதான், உனக்கு தெரியுது, அவனுக்கு தெரிய மாட்டேதா? ருஜி, அலிஷா அப்துல்லா பேசிருக்காங்களே, என்ன மேட்ரு இது? அவன் அந்த முக்தர் இருக்கான்ல, என் பொம்பளை பொறுக்கி, அவன் வந்து அபியூஸ் பண்ணியிருக்கான் இவங்க குழந்தைய பத்தி ஏதோ தப்பா. அதுவே பச்சை, அவ்வளோதாங்க. அவனுக்கு இவ்வளவு ஏன் கேவலமான ஆளு. பச்சை குழந்தைய கூட விட்டு வைக்காம பேசுற கேவலமான ஆளு. ஆமாங்க, அவனும் இந்த திருச்சி சூர்யாவும் உட்காந்து பேசுவானுங்க பாருங்க, கன்றாவே பேசுவானுங்க. அவனுக்கு அதே வேலை செய்வான்னு நினைக்கிறேன். அதனாலதான் பாக்குறவனால நம்மளை மாதிரியே இருப்பான்னு நினைச்சுப்பான்னு. நயினாரை பத்தி ஒரு கதை பேசியிருப்பான், கன்றாவியா இருக்கும் கேட்கறக்கே. என்னதான் பிடிக்கலனாலும் ஆனா கன்றாவியா இருக்கும் கேட்கறதுக்கு. ஏதாவது போஸ்ட் போட்டு விடுங்க டூஜி, சப்போர்ட்டா அலிஷாக்கு சப்போர்ட்டா. அலிஷாவுக்கு சப்போர்ட் ஆகும். அந்த அம்மா சரியான ரிச்சுங்க. அந்த அம்மா அவனும் என்னமோ நினைச்சா, கேரளால பயங்கரமான ரிச்சு. யாரு? அலிஷா அப்துல்லா. அலிஷா அப்துல்லா தேர்ட் ஜெனரேஷன் பணக்காரங்க அவங்களாம். பெரிய ரிச்சு. அவங்க ஹஸ்பண்ட் லவ் மேரேஜ், இவங்க முஸ்லீம், அவர் கிறிஸ்டியன். அவர் பைலட் நினைக்கிறேன் டூஜி. ஆமா, அந்த ஆள் பைலட். இவங்க பைக் ரேசர். இவங்க பைக் ரேசர். அந்த BMW பைக் ஒன்னு போட்டுருப்பாங்க, சூப்பரா இருக்கும் பாத்தீங்களா அந்த போட்டோ? 36 லட்சம் 39 லட்சமோடா. ஆமா ஆமா, அதான் உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன். அடுத்த ஒரு நாளைக்கு எனக்கு நீ வாங்கித்தா. டூஜி நீங்க வாங்கிட்டு பெங்களூருக்கு கிணத்து கிடக்கும் வாரு. சைக்கிள் 20,000 ரூபா, ஓட்டிட்டு தரேன். 20,000 ரூபா சைக்கிள் வாங்குறக்கே இது இல்லாம உட்காந்துக்கிட்டு நான் நடராஜா சர்வீஸ் மாதிரி போயிட்டு இருக்கேன். என்னைய வேற இதை வாங்க அதை வாங்கன்னு. அந்த BMW வாங்கினீங்கன்னா ஒரு ரவுண்ட் கொடுங்க ப்ரோ, ஓட்டிட்டு தரேன். அதான் உனக்கு ஓட்ட தெரியாதா? கீழே போட்டுருவ நீ. ப்ரோ இப்படி சொல்றீங்க? இந்த மோடி ஆன்டி மோடி வேவ் டெவலப் ஆனதுக்கு காரணமே இந்த ஐவர் அணியில அந்த குரூப் தான் டூஜி. அந்த 2016-17 எந்த அந்த ஜல்லிக்கட்டு ஆகட்டும், அப்புறம் மீத்தேன் ஆகட்டும், எதையுமே டிஃபெண்ட் பண்ணாம சும்மா உட்காந்து மிக்சர் சாப்பிட்டு, நீங்க டைரக்டா சென்ட்ரல் பிஜேபிக்கு அந்த நியூஸை கொண்டு போனீங்கன்னா அதை சூப்பரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, நம்ம அந்த டங்ஸ்டன் இஷ்யூ வந்துச்சுல்ல, அண்ணாமலை எவ்வளவு சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு, அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிருக்கலாம். எதுவுமே பண்ணாம உட்காந்துட்டு நல்லா டிவி பார்த்துட்டு பண்ணிதான் இந்த அளவுக்கு அறிவே இல்ல. இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க.
எவனை முதுகுல குத்தி நம்ம எப்படி பதவியில இப்படி உட்காந்துக்கலாம், அது ஒண்ணு மட்டும்தான் அவங்களோட 24 மணி நேரம் சிந்தனையா இருக்கு. ஒரு கையாளாகாத கும்பலுங்க அவன். கொஞ்ச நாள் தான் நம்மளே இவனுங்களை பத்தி பேசுவோம், அதுக்கப்புறம் நம்ம கண்டுக்க மாட்டோம். நீங்க வேணா பாருங்க, அவனுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் எல்லாம் கிடையாது இந்த நாட்டுக்கு. ஆமா இது டோஜி, உங்களுக்கே அவ்வளவுதான். புரியும் கொஞ்ச நாள்ல. மேக்சிமம் இன்னும் 2 வாரம் டோஜி. அந்த தலைவர் வந்து புது கட்சி, வீத லீடர்ஸ் அந்த மாதிரி ஆரம்பிச்சாருன்னு வைங்களேன், அது வேற மாதிரி தான் போகும். பார்ப்போம். மேஜர் மதன்குமார் வீடியோ போட்டிருக்காரு பாருங்க, தனி கட்சி ஆரம்பிக்கிறது அவசியம்னு அவரு போட்டிருக்காரு. நேத்து போட்டிருந்தாரு அதுவா? ஒரு பார்ட்டி நேத்து ஒண்ணு போட்டிருந்தாரு, ஒரு 5 நாய்க்குட்டி வச்சு போட்டிருந்தாரு. அது எதுக்கு போட்டாரு தெரியலங்க, அது எனக்கு புரியல. எனக்கு புரியல. அது அந்த 5 பேர்த்த வச்சுதான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த 5 நாய்க்குட்டி அது அப்படிதான், அது கிரிப்டிக் போஸ்ட். ஆனா அது வந்து குட்டி நாய் தானே அவர் போட்டிருக்காரு, புதுசா வந்திருக்கேன் அங்க ஃபார்ம்ல அப்படின்ட்டு. அது இன்டர்பிரேஷன் தான் பிரின்ஸ். அது அவரு ஏதாவது நேர்ல போய் கேட்கணும் மாதிரி இருக்கு. அது 5 நியூ மெம்பர்ஸ் ஜாயின் மீ பார்ட்டின்னு போட்டுருக்காரு. அவர் இந்த ஜியோ பாலிடிக்ஸ் அப்புறம் அந்த ஸ்பீச் பாடி லாங்குவேஜ்ல டீகோட், நம்ம மோடியோட லாங்குவேஜ், அவர் பேசுற ஸ்பீச், அப்புறம் அந்த ஜியோ பாலிடிக்ஸ்ல அந்த பெரிய பெரிய லீடர்ஸ் பேசுற ஸ்பீச் எல்லாம் டீகோட் பண்றாரு. அதனால அவரோட அந்த அந்த இன்டெலெக்சுவல் ட்வீட்டுக்கெல்லாம் நம்மளால போய் அர்த்தம் கண்டுபிடிக்காது, அவ்வளவு ஈஸி இல்லை. அவரா சொன்னாதான் உண்டு. ஏங்க கமல் மாதிரி போட்டா யாருக்குங்க பிரயோஜனம்? மக்களுக்கு புரியுற மாதிரி போட்டா தான். கமல் போறது கமலுக்கே புரியாத மாதிரி தான். அவர் டைரக்டா எதையும் சொல்ல விரும்பல, அதனாலதான் இப்படி போடுறாரு. இல்ல, அவரு எனக்கு தெரிஞ்சு ஓப்பனாவே சொல்லிட்டாரு. அந்த ஒரு போஸ்ட் மட்டும் தான் அப்படி. அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, ஓனர் கிரேட்டர் தென் டெஸ்டினேஷன் போட்டாரு. சில சமயத்துல அதுதான் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் முன்னாடி ஓப்பனாவே வாய்ஸ் அவுட் பண்ணிட்டாரு. அதெல்லாமே என் டுஜி இந்த பாண்டா எல்லா பக்கமும் போய் இது பண்ணி வச்சிருக்காப்புல. நாம் தமிழ், டிஎம்கே, டிவிகே, அப்பப்ப அண்ணாமலைக்கு ஃபயர் விடுறது, ஏடிஎம்கேக்கு அப்பப்ப. ஐயோ, இந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தது இல்ல. வாய்வைக்காது இதே கிடையாது. ஆனா போய் கமலாலயம் வாசல்லையே போஸ்ட் போட்டு இருக்காங்க பாத்தீங்களா, வேற லெவல்.
ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க நம்ம ஆளுங்க. அது கமலாலயம் வாசலா? இது சாணக்கியால என்ன போட்டுருந்தான் பாத்தீங்களா? டி நகர்ல இருக்கிற பாஜகவோட அலுவலகம்னு போட்டிருக்கான். அது கமலாலயம்னு போடவே இல்லாம. இல்லங்க, ஜானி ஒரு போட்டோ ஷேர் பண்ணிருக்காரு, அதுல தெளிவா போட்டிருக்கு கமலாலயம்னு பாருங்க. ஆக்சுவலா நேற்று ஈவினிங் மேல அண்ணாமலை நான் டெல்லியில அங்க மீட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கிறத ஃபிளாஷ் நியூஸ் ஆயிட்டு இருக்கும்போது இங்க இவனுங்க ஒரு கூத்து பண்ணானுங்க தெரியுமா? ராஜா வச்சுக்கிட்டு ஆராசா வச்சுக்கிட்டு இவனுங்களை இதா பேசிட்டு இருந்தானுங்க. டிவிக்கு வந்து என்னென்ன பண்ணுச்சு, இதெல்லாம் பண்ணலாமா அப்படி இப்படின்னு ஒரு பேட்டியை ரைஸ் பண்ணானுங்க. அது சுத்தமா அவுட்டு, அது எடுபடவே இல்லை. என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் தான் தமிழ்நாட்டில் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. அந்த நியூஸ் வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காக இவனுக்கு என்னென்னவோ பண்ணி பாக்குறானுங்க. யார்தே அது சவுண்டா வருது? சரி, வேற யாரும் பேசலன்னு என்ன அடிச்சிடவா? சரிப்பா, ஈவினிங் டைம் பாஸ் வாங்க. நைட்டு போங்க ப்ரோ. நேற்று ஏதோ வந்துட்டேன், இன்னைக்கெல்லாம் எனக்கு தூக்கம் வந்துடும். வாங்க டூஜி, அதான் நல்லா இருக்கும். பாய் பாய்.